الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. لا أقسم بيوم القيامة. القارعة ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: إذا اتخذ الفيء دولا والأمانة مغنما والزكاة مغرما وتعلم بغير الدين وأطاع الرجل امرأته وعق أمه وأدنى صديقه وأقصى أباه وظهرت الأصوات في المساجد وساد القبيلة فاسقهم وكان زعيم القوم أذلهم وأكرم الرجل مخافة شره وظهرت القينات والمعازف وشربت الخمر ولعن آخر هذه الأمة أولها. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சியும் புகழ்க்கே உரித்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வின் மீது உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் சர்தாரியானதும் கண்மணி நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடி சுவடுகளை அப்படியே வருவாது தருவாது பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அவர்களின் மீதும் என்றென்றும் இல்லாமல் நின்றோட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரித்தான கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மனிதர்களின் முதலாக படைத்து அவர்களின் மூலியமாக இந்த உலகத்திலே அவர்களுடைய சந்ததிகளை அல்லாஹ் தஆலா உருவாக்கினார். ஒருவரிலிருந்து இருவரிலிருந்து ஆரம்பித்து உலகம் முழுக்க இன்று மனிதர்கள் அவர்களுடைய சந்ததிகள் நிறைந்திருக்கின்றனர். இன்று வரை அவர்களுடைய சந்ததிகள் பிறந்து கொண்டேதான் இருக்கின்றனர். அவர்களில் இன்று வரை பிறந்தவர்கள் இறந்து கொண்டுதான் இருக்கின்றனர். ஒரு மனிதனுக்கு பிறப்பு என்று இருந்தால் இறப்பு என்பதையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். அதுபோல இந்த சந்ததியினருடைய பெருக்கம் என்பது ஒரு நாள் நின்றுவிடும். இந்த சந்ததியினருடைய வளர்ச்சி என்பது ஒரு நாள் நின்றுவிடும். அன்றைய நாள் இந்த உலகம் அழிவு நாளாகத்தான் இருக்கும். கியாமத்துடைய நாள், அதுதான் கியாமத்துடைய நாள். கடைசி தினம் இந்த உலகம் அன்று அழிந்துவிடும். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய மறுமை, அதற்கு பிறகு இருக்கக்கூடிய மறுமை தான் நிரந்தர வாழ்க்கை. அந்த மறுமை தான் நிரந்தர வாழ்க்கை. அதற்கு முடிவு என்பதே கிடையாது. அந்த மறுமை வருவதற்கு முன்பாக நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தியிருக்கின்றார்கள். கியாமத் மறுமை நாள், நிரந்தர வாழ்க்கை என்பது ஒரு நாள் வரும். அதற்கு முன்பதாகவே நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். கியாமத் நாள் எப்பொழுது வரும்? கியாமத் எப்பொழுது ஒரு மறுமை நாள்? இந்த உலக அழிவு என்பது எப்பொழுது வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அடையாளங்களை கூறியிருக்கின்றார்கள். கியாமத்தினுடைய அடையாளங்களை நிறைய பட்டியலிட்டு கூறியிருக்கின்றார்கள். அறிஞர் பெருமக்கள் கியாமத்தினுடைய அடையாளத்தை இரண்டு வகையாக பிரித்து கூறுவார்கள். அஷ்ராத்து சாஅத்தில் குப்ரா, மிகப்பெரிய கியாமத்துடைய அடையாளங்களில் மிகப்பெரிய அடையாளங்கள். இரண்டாவது
அஷ்ராத்து சாஅத்தி சூரா, கியாமத்துடைய அடையாளங்களில் சிறிய அடையாளங்கள் என்பதாக 2 அடையாளங்களாக அறிஞர்கள் பெருமக்கள் பிரித்து கூறுகிறார்கள். பெரிய அடையாளங்களில் பட்டது நாம் எல்லாம் அறிந்தது, மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருவது இந்த உலகத்திற்கு. 2வது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தருவது. 3வது தஜ்ஜாலுடைய வருகை. 4 யஜூஜ் மஜூஜுடைய வருகை. மாபெரும் நெருப்பு, இந்த உலகத்தை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் நெருப்பு வருவது. இது போல பெரிய அடையாளங்கள் நிறைய இருக்கிறது. இதுவெல்லாம் பெரிய அடையாளங்கள், நாம் எல்லாம் அறிந்த விஷயம்தான். அதே போல சிறிய அடையாளங்கள் என்று அறிஞர்கள் பிரித்து கூறுகின்றார்கள். அதில் பட்டதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு சஹாபி கேட்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு சஹாபி கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ் மத்தஸ்ஸா, கியாமத் எப்பொழுது வரும்? கியாமத்துடைய நாள் எப்பொழுது வரும் யா ரசூலல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. தாங்கள் கேட்டதாக, தாங்கள் அந்த சஹாபி சொன்னதை கேட்டதாக கூட கண்டுகொள்ளவில்லை. அவர்களுடைய பிரசங்கத்தை முழுவதுமாக முடித்துவிட்டு கடைசியாக மதஸ்ஸா, கியாமத் எப்பொழுது வந்தது என்று ஒரு சஹாபி கேட்டார், ஒரு மனிதர் கேட்டார், அவர் இருக்கின்றாரா? அமர்ந்திருந்தார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதான் ஈயாத்தில் அமானத்து ஃபன்ததிர்ஸா, அமானிதங்கள் வீணடிக்கப்பட்டால் கியாமத்தை எதிர்பார்த்து கொள்வோம். அமானிதங்களை வீணடிக்கப்பட்டால் கியாமத்தை எதிர்பார்த்து கொள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே கேட்டார்கள். அப்பொழுது பதில் கூறாததற்கு காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நடுவிலே மற்றொரு விஷயத்தை கொண்டு வருவது சிறந்ததல்ல, உகந்ததல்ல. ஆசிரியர் ஒரு பாடம் நடத்தி கொண்டிருக்கும்போது நடுவில் கேள்வி கேட்கறது சரியானதல்ல. பாடம் ஃபுல்லாக முடிச்ச பின்னாடி அதிலிருந்து மொத்தத்தையும் நம்ம கடைசியில் கேட்கறது தான், அதுதான் ஒழுக்கம். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்திலே நமக்கு உணர்த்துகின்றார்கள். அதுபோல அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது அதில்லமானதோ ஃபன்ததிர்ஸா, அமானிதங்கள் வீணடிக்கப்பட்டால் கியாமத்தை எதிர்பார்த்துக்கள் என்பதாக கூறினார்கள். கைஃப இலாஅத்துஹா யா ரசூலல்லாஹ், வீணடிக்கப்படுவது என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? எப்படி வீணடிக்கிறது அமானிதத்தை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் விளக்கம் தருகின்றார்கள். قال اذا اسند الامر الى غير اهله فانتظروا. ஒரு காரியம், ஒரு பொறுப்பு, ஒரு பொருள் தகுதியில்லாத ஒரு மனிதனிடத்திலே ஒப்படைக்கப்படும், தகுதியற்ற ஒரு மனிதனிடத்திலே ஒப்படைக்கப்படும். அது எப்பேற்பட்ட பொறுப்பாக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, ஒரு ஊருக்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு பள்ளியினுடைய நிர்வாகமாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டினுடைய நிர்வாகமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு தகுதியில்லாத மனிதனிடத்திலே ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் அந்த பொறுப்புக்கு தகுதி இல்லாத ஒரு மனிதன் அந்த பொறுப்பில் இருந்திருப்பார். அதன் காரணமாக அந்த அமானிதங்கள் வீணடிக்கப்படுகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும், இன்றைய நிலைமை எப்படி இருக்கிறது. அமானிதம் என்றால் பொருளை ஒரு மனிதன் நம்ம இடத்துல கொடுத்து அமானிதமாக இதை பார்த்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அதை அமானிதமாக பார்த்துக்கணும். அவர் எப்போ கேட்குறாரோ திருப்பி கொடுக்கணும். இது மட்டும்தான் நம்ம அமானிதம் நினச்சிருக்கணும். இது இல்லாமல் சொல்லிலேயும் ஒரு அமானிதம் இருக்கிறது. ஒரு மனிதன் நம்ம இடத்துல ஏதாவது ஒரு ரகசியமான ஒரு விஷயம் சொல்கிறார், இது அமானிதமாக நீ வச்சுக்கப்பா, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அதை சொல்வது ஹராம் மற்றவரிடத்துல. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மற்றவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு மற்ற மட்டும்தான் சொல்லியிருக்கேன், நீ வேறு யார்கிட்டையும் சொல்லிடாத, இப்படியே சொல்லி ஊர் ஃபுல்லாக சொல்லிடுறது. இப்படியே ஒவ்வொருத்தருக்கே சொல்லி அந்த அமானிதமான விஷயத்தை ஊர் முழுக்க பரப்பி விடுவது, இது மிகப்பெரிய ஹராம். இப்படி ஒரு செயல் இந்த உலகத்தில் நிகழ்ந்து விட்டால் அதிகமாக நிகழும். அப்பொழுது நீ கியாமத்தை எதிர்பார்த்துக்கொள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னொரு ஒரு மிக நீண்ட ஒரு ஹதீஸ், கியாமத்துடைய சிறிய அடையாளங்களை பட்டியலிட்ட அடையாளங்கள் நிறையாக கூறுகின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதத்தகதல் ஃபைஹு துபலன், பொது சொத்துக்கள் சுரண்டப்படும் போது கியாமத்தை எதிர்பார்த்துக்கொள். பொது சொத்துக்கள், மஸ்ஜிதுடைய சொத்துக்கள், பொதுமக்களுக்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட சொத்துக்கள், ஏழை எளிய மக்களுக்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட சொத்துக்கள், இப்படி பொது சொத்துக்கள் எதுவெல்லாம் இருக்குமோ அதை எப்பொழுது சுரண்டப்படுகிறதோ அதனுடைய அதிகாரிகள், அதை பாதுகாக்கக்கூடிய அதிகாரிகள்
இன்னும் மற்ற சில நபர்களால் எப்பொழுதெல்லாம் சுரண்டப்படுகிறதோ அந்த சமயத்திலே நீ கியாமத்தை எதிர்பார்த்துள்ளோம் என்பதாக ரசூலுல்லாஹி அவர்கள் கூறினார்கள். இரண்டாவது அடையாளமாக அவள் அமானத்து மகனவன் அமானத்து வீணடிக்கப்படுவது முன்னாடியே சொல்லியாச்சு. மூணாவதாக ரசூலுல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள் வஸ் ஸகாத்து முஹரமன், சரியாக ஜகாத் கொடுக்கப்பட மாட்டார். ஜகாத் கொடுப்பதை சிரமமாக நினைப்பார். ஜகாத்து கொடுக்கிறதே சிரமமாக நினைக்கிறது. அல்லாஹ் தஆலா நம்முடைய சொத்துல 100% 100% தான் முழு சொத்தையும் அல்லாஹ் தஆலா தான் நமக்கு கொடுத்தாங்க. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சொத்து பத்துகள் அனைத்தும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. கொடுத்தவன் கேட்கிறான், நான் கொடுத்ததில் 2% கொடுப்பான். கொடுப்பதற்கு யோசிக்கிறான், எப்படியாவது கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா என்பதாக சிந்தித்து கொண்டிருக்கின்றான். ஆனால் இன்றைக்கி நம்ம நாட்டில் ஜிஎஸ்டிங்கிற பேரில் கவர்மெண்ட்டுக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ ஒருத்தருக்கு கொடுக்கறது, கொடுத்த ரப்பு நம்ம இடத்துல 2% கேட்கலாம். அதை கொடுப்பதற்கு தயங்கி கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு சூழல் வரும். அப்படி ஒரு சூழல் வந்தால் ஜகாத்து கொடுப்பதை சிரமமாக கருதக்கூடிய ஒரு காலம் வந்தால் நீங்கள் கியாமத்தை எதிர்பார்த்து கொள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான்காவதாக வதஅல்லம லிகைரி தீன், தீனுக்காக வேண்டி கல்வி கற்கப்பட மாட்டார். தீனுக்காக வேண்டி கல்வி கற்க மாட்டார்கள். பணம் சம்பாதிப்பது, பதவி அந்தஸ்துக்காக வேண்டி, இது போல பதவிக்காக வேண்டி இது போல தீனுக்காக அல்லாமல் கல்வி கற்கப்படும். அப்படி ஒரு காலம் வந்தால் கியாமத்தை எதிர்பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக ஒரு மனிதன் திருமணம் முடித்துவிட்டு தன் மனைவிக்கு கட்டுப்பட்டு, தன் மனைவியுடைய சொல்லுக்கு மட்டும் கட்டுப்பட்டு தன்னை பெற்றெடுத்த ஈன்றெடுத்த தாயை அவமானப்படுத்துவது, சிரமப்படுத்துவது, இப்படி ஒரு காலம் வரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஞ்சே கூறிவிட்டார்கள். மனைவியுடைய பேச்சுக்கு ஃபுல்லாக கட்டுப்படுவோம், ஆனால் தன்னை பெற்றெடுத்த ஈன்றெடுத்த தாயை வேதனைப்படுத்துவார். இப்படி ஒரு காலம் வரும். அதுவும் வந்தால் கியாமத் நெருங்கிவிட்டது என்பதாக நீ சிந்தித்துக்கொள் என்பதாக கூறினார்கள். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அடுத்த அடையாளம் வஅத்னா சதீகிஹி வஅக்ஸா அபாஹு, வஅத்னா சதீகிஹி வஅக்ஸா அபாஹு, நண்பனை நெருக்கமாக்கிக் கொள்வான். ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனை மிக நெருக்கமாக்கிக் கொள்வான். ஆனால் தனக்காக வேண்டி வேர்வை சிந்தி தன் வாழ்க்கை முழுக்க தன்னுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்று உழைத்து சம்பாதித்த தந்தையை பின்னர் தள்ளிவிடுவான், தந்தையை தூரமாக்கி விடுவான். தன்னுடைய நண்பனை நெருக்கமாக்கி கொண்டு தன்னுடைய தந்தையை தூரமாக்கி விடுவான். காரணம், தந்தையை சம்பாதிக்கிற வீட்டில் சும்மா தான் இருக்கார், அவருக்கு என்ன உலக விஷயங்கள் தெரிய போகும். நண்பன் நிறையா சம்பாதிக்கிறான், அவன் நல்ல கருத்துக்களை சொல்லுவான், அவனதை மட்டும் கேட்பான். தந்தை எது சொன்னாலும் ஒழுங்கு, தந்தையுடைய பேச்சை கேட்பதே கிடையாது. ஆனால் தன்னுடைய நண்பன் எது சொன்னாலும் உடனே கேட்பார். இப்படி ஒரு காலம் வரும். அந்த சம்பவங்கள், அந்த காலம் வந்தால் கியாமத்தை எதிர்பார்த்துக்கொள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்ததாக வலஹரத்தில் அஸ்வாத்து ஃபில் மசாஜித், மஸ்ஜிதுகளிலே சப்தங்கள் அதிகமாகும். சண்டை சச்சரவுகள் எல்லாம் மஸ்ஜிதிலே தான் போடுவார்கள். இறைவனுடைய வீடு, இறைவனுடைய இல்லம் என்று தெரிந்தும் கூட இறைவனுடைய இல்லத்திலே சப்தத்தை உயர்த்துவது, அதிகமான சப்தங்கள் உயர்த்துவது, இப்படி ஒரு காலம் வரும் என்று கூறினார்கள். இன்று பார்க்கலாம், ஒவ்வொரு ஊரிலேயும் ஒவ்வொரு மஸ்ஜிதிலேயும் எந்த ஒரு சண்டையாக இருந்தாலும் மஸ்ஜிதிலே வந்துதான் நினைக்கிறார்கள். சப்தமிடுவது இறைவனுடைய இல்லம் என்று தெரிந்தும் கூட மஸ்ஜிதுகளிலே அதிக சப்தத்தை, தங்களுடைய குரல்களை உயர்த்துவது இறைவனுடைய இல்லம். ஆனால் அங்கு தன்னுடைய சப்தத்தை உயர்த்துவது, தான் பெரியவன் என்ற ஒரு அகங்காரத்தில் உயர்த்துவது. இப்படி ஒரு காலம் வரும், வந்தால் தியானத்தை எதிர்பார்த்துகள் என்பதாக கூறினார்கள். அடுத்ததாக வசாதல் கபீலத்து ஃபாசிகஹும் வகான ஸஈமுல் கௌமி அர்தல்ஹும், ஒழுக்கம் இல்லாத மனிதனை தலைமையாக வைப்பார்கள். ஒழுக்கம் சீர்கெட்ட ஒரு மனிதனை தலைவனாக பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். அதே போல மிகவும் இழிவான செயல்களை செய்யக்கூடிய இழிந்தவனை அவர்கள் அதிபதியாக ஏற்றுக்கொள்வார்கள். ஒழுக்கம் இருக்காது.
சரியான ஒழுக்கம் இருக்காத ஒரு மனிதனை தன்னுடைய தலைவனாக, தன்னை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனாக, தன்னை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அதிபதியாக ஒரு காலம் நியமிக்கப்படும். அப்படி ஒரு காலம் வந்தால் கியாமத்தை நீங்கள் எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வஅக்ரம ரஜுலு முகாஃபத ஷர்ரி, ஒரு மனிதனிடத்தில் தீய குணம், ரொம்ப கெட்ட குணம், அந்த தீய குணத்துக்கு பயந்து அவனை கண்ணியப்படுத்துறது. ஏதாவது நம்மளை பண்ணிடுவானோ, நம்ம ஏதாவது சொல்லி அவன் ஏதாவது பண்ணிடுவானோன்ட்டு அந்த தீய குணத்துக்கு அடி பண்ணிட்டு போகும்போது அந்த தீய குணம் உள்ள மனிதரை கண்ணியப்படுத்துவது. இப்படி ஒரு காலம் வரும். அப்படி வந்தால் கியாமத்தை எதிர்பார்த்துக்கொள் என்பதாக கூறினார்கள். கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினுடைய கடைசியாக கூறுகின்றார்கள், வலஹரத்தில் கையினாத்து வல் மஆசிஃப் வஷரிபத்தில் ஹம்ரு வலைனா ஃபி ஹாதிஹி உம்மா அவ்வலஹா. பெண் பாடகிகளும் இசைக்கருவிகளும் தோன்றி மது அருந்தப்பட்டு இச்சமூகத்தின் பிற்காலத்தவர்கள் முன்னால் சென்ற முந்தியவர்களை, முற்காலத்து மனிதர்களை இழிவாக சபிக்கும் நிலை ஒரு ஏற்படும். இசைக்கருவிகளோட மது குடிச்சுக்கிட்டு பெண்களோடு இருந்துக்கிட்டு நம்ம பிற்காலத்தவர்கள் முன்னாடி நம்மை விட்டும் கடந்து சென்று விட்ட, நம்மை விட்டும் காலம் சென்று விட்ட மூதாதையர்களை சபிப்பது, அவர்களை இழிவுபடுத்துவது, இப்படி ஒரு காலம் வரும். அப்படி வந்தால் நீங்கள் கியாமத்தை எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு கடைசியாக சில வரிகளை கூறுகின்றார்கள். அப்படி ஒரு காலங்கள் நிகழ்ந்து விட்டால் அப்பொழுது ஒரு சிவப்பு காற்று இந்த உலகத்திலே வரும், இந்த பூமியிலே ஒரு சிவப்பான ஒரு காற்று வரும். நிலநடுக்கங்கள், பூமி பிளந்து உள்வாங்குதல், இது போல நிலநடுக்கங்கள் ஏற்படும். பூமி பிளந்து உள்வாங்கும். கல்மழை பெய்யும், பூமியில் கல்லுடைய மழை பெய்யும். இப்படியெல்லாம் நடக்கும். இதற்கு உதாரணம் சுட்டி காட்டுவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது எப்படி நடக்கும் என்பதாக ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும். ஒரு மாலை, ஒரு மணி கோர்த்த ஒரு மாலை அதனுடைய கையில் துண்டிக்கப்பட்டவுடன் எப்படி அதில் கையிலிருந்து மணிகள் தொடர்படியாக விழுமோ அதுபோல இந்த அடையாளங்கள் தொடர்படியாக நடக்கும் என்பதாக உதாரணம் காட்டுகின்றார்கள். ஒரு மாலை, மணிகள் கோர்த்த ஒரு மாலை கையில் அருந்த உடனே அதிலிருந்து மணிகள் எப்படி தொடர்ச்சியாக எல்லாமே வந்து விழுகும் நோக்கீழ, அதுபோல இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்படியாக நடக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். யோசித்து பாருங்கள், இந்த ஹதீஸிலே கூறப்பட்ட அனைத்து அடையாளங்களும் இந்த காலத்திலே இருக்கு. இந்த ஹதீஸிலே கூறப்பட்ட கியாமத்துடைய அடையாளங்கள் அனைத்தும் இந்த உலகத்திலே நிகழ்ந்து விட்டது. இந்த ஒரு ஹதீஸோடு மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்திவிடவில்லை. இது போல பல நேரத்திலே பல விஷயங்களை, அடையாளங்களை, சிறிய அடையாளங்களை கூறியிருக்கின்றார்கள். ஓரின சேர்க்கையை அனுமதிப்பார்கள் அந்த காலத்திலே. அப்பொழுது கியாமத் வரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உறவு துண்டித்து வாழ்வார்கள், உறவுகளை துண்டித்து வாழ்வார்கள் என்பதாக கூறினார்கள். இன்னொரு சமயத்திலே கூறினார்கள், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா துகாத்திலுல் யஹூத், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா துகாத்திலுல் யஹூத். முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து யஹூதிகளை கொலை செய்யும் வரை, முழுவதுமாக அழிக்கும் வரை கியாமத் வராது என்பதாக கூறினார்கள். ஆரம்பிச்சிருச்சு பலஸ்தீன், அங்கிட்டு முஸ்லீம்கள் யஹூதிகள் அடிக்கிறது, யஹூதிகளுக்கு அடிக்கிறது. இது சாதாரண ஃபஸ்ட்டு தான், இதுதான் ஃபஸ்ட்டு. இதுவே மிகவும் கோரமாக இருக்கிறது, மிகவும் பயமுறுத்துவதாக இருக்கிறது. ஆனால் இதைவிடவும் மிக மோசமான ஒரு போர் வரும். அப்பொழுது முஸ்லீம்களுடைய கை ஓங்கி இருக்கும். யஹூதிகள் கல்லுக்கு பின்பாக சென்று மறைந்து கொள்வார்கள். நபிசுல்லாஸ் அவர்கள் கூறுகின்றார்கள், கல்லுக்கு பின்பாக சென்று மறைந்து கொள்வார்கள். அப்பொழுது கல் கூறுமா, யா அபுதல்லா, ஓ முஸ்லீமான மனிதே, அல்லாஹ்வுடைய அடிமையே, எனக்கு பின்னாடி யஹூதி ஒளிஞ்சிருக்கான், வந்து கொள் அப்படின்னு சொல்லி கல்லு சொல்லும். அப்படி யஹூதிகள் முழுவதுமாக கொலை செய்யப்படும் வரை கியாமத் என்பது வராது. அந்த சமயத்திலே தான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருவார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள். யோசித்து பாருங்கள், அனைத்து அடையாளங்களும் நமக்கு கண் முன்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதில் பட்ட ஒரு அடையாளம் தான் முஹர்ரமுடைய 10, ஆஷுராவுடைய தினம் வெள்ளிக்கிழமை என்று வந்தாலும் கியாமத் நெருங்கிவிட்டது என்பதாக ரசூலுல்லாஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். போன வாரம் ஆஷுராவுடைய தினம் வெள்ளிக்கிழமை வந்துச்சு, அதுவும் ஒரு அடையாளம். இது போல ஏராளமான அடையாளங்களை நாம் கண்டுவிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியிலே கூறும் பொழுது
கியாமத்திற்கும் எனக்கும் மத்தியில் உள்ள இடைவெளி வந்து 2 விரல்களை காமிச்சு இதுக்கு மத்தியில் உள்ள கேப்பு, இதற்கு மத்தியில் உள்ள இடம்தான் அவ்வளவு காலம்தான் இருக்கிறது என்பதாக கூறினார்கள். அப்பொழுதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அப்படி கூறியிருக்கின்றார்கள் என்றால் நம்முடைய இந்த 1400 ஆண்டுகள் கடந்து விட்டது. அப்பொழுது நமக்கும் கியாமத்திற்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அந்த கியாமத் வருவதற்கு முன்பதாக நாம் தயாராகி கொள்ள வேண்டும். கியாமத் நம்முடைய மரணம் வந்துவிட்டால் அதற்கு பிறகு நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதற்கு பிறகு நாம் எந்த அமல் செய்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதற்கு முன்பதாக நாம் தயாராகி கொள்ள வேண்டும், முழுமையாக தயாராகி கொள்ள வேண்டும். நாம் மட்டும் தயாராகுவது கிடையாது, நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய கச்சினம் குழந்தைகள், நாம் பெற்றெடுத்த குழந்தைகள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மனைவிமார்கள் அனைவர்களுக்கும் நாம் தீனை கற்றுக் கொடுத்து அவர்களை சரியான வழியிலே நடத்த வேண்டும். கியாமத்து வந்து விட்டால் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே கியாமத்திற்கு முன்பதாக விசுவாசம் கூறுவார்கள் அல்லவா, உன்னை தொழுது வைக்கப்படும் முன் நீ தொழுது, உனக்கு ஜனாசா தொழுவிக்கிறதுக்கு முன்னாடி நீ தொழுதுக்க, நீ சரியான முறையில் தொழுது உன்னுடைய செயல்களை பக்குவப்படுத்திக்க என்பதாக கூறுவார்கள். அதுபோல நம்முடைய மரணம் வருவதற்கு முன் நாம் சரியாக தொழுது நம்மை நல்லடியார்களுடைய கூட்டத்தில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்குண்டான தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.